அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்துக்கு கன்னியா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த கன்னி ராசிக்காரங்க பொதுவாக கணிதத்தில் வல்லவங்களா இருப்பாங்க. எதையும் கால்குலேட் பண்ணுறதுல இவங்க நல்லா நிறைய பேர் இதில் ஆடிட்டர்ஸு, பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் இந்த கன்னி ராசியில் தான் இருப்பாங்க. இந்த கன்னியா ராசிக்காரங்க பல சமயங்களில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பார்ட்னர்ஸ் மூலமாக பிரச்சனையாகி திரும்ப இது பண்ணுவாங்க. பல பேர் ஒரு பிஆர்ஓ எல்லாரையும் நிர்வகிக்கக்கூடியது, அது மாதிரியான விஷயங்களே இவங்க இருப்பாங்க. இவங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அந்த துறைகள்லையும் இருப்பாங்க. எல்லா துறைகளையும் டெக்னிக்கலாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவங்களுடைய இதாக இருக்கும். பட் பொதுவாக இவங்களுக்கு என்னென்னா நல்ல குட் பிளானர். இவங்க நல்ல பிளான் பண்ணுவாங்க, நல்ல பிளானர், நல்ல எக்ஸிக்யூட்டர் ஆல்சோ. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடுவாங்க. இவங்களுக்கு மனசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இவங்க மனசு விட்டுறக்கூடாது. அப்போ ஐயோ இப்படி ஆச்சுன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க பயப்படாம பொறுமையா நிதானமா எதையும் செய்யறதுக்கு பார்க்கணும். இவங்கள பல பேர் 2, 3 பிஸ்னஸ் அட் அ டயத்தில் பண்றதுக்கு திறமை உள்ளவங்க. அதனால பொதுவாக இந்த ராசிக்காரங்க கம்ப்யூட்டர், பிஸ்னஸ் துறைகள், பேங்கிங்கு, இந்த மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இவங்க வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்க ஜோதிடர்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி புதன் தான். பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்போ நம்ம இந்த பதில் இந்த ஆணி மாசத்துல இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு இவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால தொழில் ரீதியாக இவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு. நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்றது, இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக அது சம்பந்தமான கான்சன்ட்ரேஷன் இப்போ மாறி இருக்கும். வேலைகள்லேயும் உங்களுக்கு பதவி உயர்வு, ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி இப்போ பதவி உயர்வுகள் கிடைச்சிருக்கும். இல்லை ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ கண்டகச்சனி வேற இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. உங்களுக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. உங்களுக்கு 2, 9க்கு அதிபதி சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு 10வது வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு, சூரியன், புதன், உங்கள் ராசியாதி புதன் அங்கே தான் இருக்கார். ஸோ அதனால வியாபாரம், தொழில், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, குடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க, பேங்கிங் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கிறவங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனம் இருந்தாலும் அது நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எல்லா காரியமும் எல்லாமே முடிகிற மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்ல முடிகிற மாதிரி எல்லாமே பேச்சுவார்த்தைலாம் வரும், ஆனால் கடைசின்னு தள்ளி போகும். இதுக்கு ராகு கேதுவும் ஒரு காரணமாக இருக்குது. 6 பண்ணல இருக்கக்கூடிய ராகு கேது. இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அதனால நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படும். நிறையா வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படும். ஸோ நீங்கள் இதைத்தான் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பண்ணணும். இப்போ எல்லா காரியங்களும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் மாறிடுறாரு. உங்கள் ராசி புதன் கடக ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஆணி மாதம் 8ஆம் தேதி வந்துடுறாரு. ஆணி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் மாறிடுறாரு. ஸோ இந்த மாதம் முதல் பாதியை காட்டிலும் 2வது பாதி உங்களுக்கு மிக நல்லா இருக்கும்.
ஆனி மாசத்துல முதல் பாதியை காட்டிலும் 2வது பாதி நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு ஜூலை மாசம் நல்லா இருக்கும், ஜூன் மாசத்தை காட்டிலும் ஜூலை மாசம் நல்லா இருக்கும். அப்படி எடுத்துங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு எப்படியுமே நெருக்கி இந்த டயத்துல எல்லாம் முடிஞ்சிடறதா தான் தெரியறது. பொருளாதார ரீதியிலையும் உங்களுக்கு நிறையா அதாவது சொன்னேனே, எல்லாம் கைக்கு வராம வராம போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிறது தான் இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 10ல இருக்காரு. அவருடைய பார்வை அப்படின்றது 6வது இடத்துக்கு வருது. தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது, நீங்க கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது, இதெல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால இந்த மாசத்துல லாபம் உங்க ராசி அதிபதி புதன் வர லாபஸ்தானத்துக்கு ஆணி மாசம் 8ஆம் தேதி வந்துறாரு. அதுல இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த மாசம் 22/6 இருந்து அவர் 22/6 இருந்து புதன் உங்களுக்கு லாபாதி வந்துறாரு. 22ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எல்லாமே செட்டில். 22ஆம் தேதி அன்னைக்காலும் இல்லை அதுக்கப்புறமானும் உங்களுக்கு செட்டில் ஆயிடும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா நடக்கிறது தான் வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஆனாலும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் இந்த மாதம் 15 தேதிக்கு மேல அவர் 9வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால இந்த மாச பிற்பகுதியில், ஆணி மாசத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது ஜூலை மாசம் பிகினிங்ல உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்திருந்த உரசல்கள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீர்ந்து இப்ப நல்லா இருக்கக்கூடியதா இருக்கு. குடும்பத்துல யாருன்னு ஒருத்தருக்கான உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கும் காரணம் நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க பிரயாணங்கள் போகும்போது ராத்திரி நேரத்துல பயணம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துருக்கு. சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் கொஞ்சம் டிலே ஆகி நடந்துரும். ஆனா கண்டகச்சனினால அது ஏற்படுறது டிலே ஆகி நடந்துரும். கொஞ்சம் மன சோர்வு ஏற்படுத்தும். உடல்நிலையிலே நீங்க கடுமையான உழைப்பை நீங்க போட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் கண்டகச்சனியில சனி பகவானுடைய அந்த பார்வையினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதை மட்டும் நீங்க நிவர்த்தி பண்ணா போறோம். பொதுவா இந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன்றதுனால நீங்க பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்குறது, புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்குறது, சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்குறது, ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு தரும். எப்பவுமே பெருமாளை நீங்க வணங்குங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வணங்குறது, இல்ல லட்சுமி நரசிம்மரை வணங்குறது, இது ரெண்டுல எது பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்க ஒரு வேளை கிராமங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய கருப்பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லி கிராம தேவதைகளை வணங்குறதும், உங்களுக்கு குலதெய்வமா இருந்ததுன்னா கருப்பண்ண சுவாமி குலதெய்வமா இருந்ததுன்னா நீங்க போய் அதை வணங்குறதும், இல்ல ஐயனார் குலதெய்வமா இருந்தா அதை போய் வணங்குறதும், இந்த மாசத்துல ஆணி மாசத்துல வணங்குறதும் உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றியை கொண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவா இந்த ராசியில இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆணி மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்டில் இருக்கு. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரத்துக்கு ஆணி 23, 30, 32, அதாவது இங்கிலீஷ்க்கு 7ஆம் தேதி 7/7 ஜூலை மாதம் 7ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கு. அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 2ஆம் தேதியும் ஆணி மாதம் 2ஆம் தேதியும் 18ஆம் தேதியும், அதாவது இங்கிலீஷ்க்கு 16/6 ஜூன் மாதம் 16ஆம் தேதியும் ஜூலை மாதம் 2ஆம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களா இருக்கு. சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆணி 18, 23, 30, 32 இந்த 4 நாட்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்கு. அதை இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 2ஆம் தேதி, 7ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கு. இந்த நாட்களை நீங்கள் சுப காரியங்களை உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை பார்க்குறது ரீதியாகவோ இல்லை குடும்ப ரீதியாகவோ நல்ல காரியங்களை நீங்கள் நடத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு.
கடவுள் உங்கள் கூட இருக்கணும், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.